அன்பார்ந்த கடவுளுட்டை நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17 வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமோ. இத்தனை வருஷம் இல்லாதவர்களும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதார சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட கிடையாது. பேப்பட்ட இது நல்ல இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவ எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம். இந்த மாத கிரகங்கள் போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கன்னியில் சூரியன் இருப்பார். சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கிரன் கேது இருப்பார். அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார். குரு ரிஷபத்தில் இருப்பார். இந்த மக்கரமாவில் இருக்குது. இந்த புரட்டாசி 29ஆம் தேதி கடைசியில் மக்கரமாக இப்போது பற்றி கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் மிதுனத்தில் இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார். நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான், சமாளிக்க தான் ஆகணும். குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்து வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால, அதாவது புரட்டாசி 29ஆம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அக்டோபர் அப்போ தான் அவர் வக்கரம் ஆகிறார் குரு. அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லாததை பற்றி நினைக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து அதை நமக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம். வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். ஏன்னா சிறு தான் நம்ம பண்ணி பழக்கம். ஆனால் ஒரே வேண்டுகோள், குடும்பமாக இருந்து வாழுங்க. இத்தனால் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க. வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும், சொத்து உங்கள்கிட்ட இருக்கும், பொருள் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும். நம்மளும் நிரந்தரமாக செல்வந்தராக இருப்போம். இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் அப்படின்னு போயிடும். முதலீடுகள்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டில் தான் பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னேறினது இங்கே ஜீரோவாக தான் இருக்கும். இது நம்ம வாங்கின வந்த வரம். எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணும்னு தோணும். இருக்கும்போது அது இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும். இது மனித சுபாவம். நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான், நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு. மற்றத்தெல்லாம் கிடையாது. சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூடயே இருந்து அனுபவிக்க பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார். தெய்வங்களும் நம்ம கூடயே இருக்குது. அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாக வாழ முடியுது. இல்லைன்னா பணம் பொருள் ரிசல்ட்டு சேர்ந்திருந்தாலும் வாழவே முடியாது. நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணிட்டு வெற்றி ஒன்று உண்டாகும். அது இங்கே கிடையாது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நல்லா இருப்போம். வியாபாரம் நன்னா பெருகும். எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும். மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு, கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். இறை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு குறையும் இருக்காது. அவங்க நம்ம கூட இருக்கும், தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.
குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வியாபாரம் நடக்கும். இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன? பணம் சம்பாதிக்கலாம். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அதர்ஸ், எல்லாரோட டேஸ்ட்டு எப்படி இருந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது. ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை இப்படி பண்ணாமல் பண்ணினீங்கன்னா எல்லோரும் சிறப்பாக வாழ முடியும், பணம் நிறைய வரும். அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா, இந்த 3ஆம் தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த 3ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த நாள், அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர், அந்த நாள் அன்றைக்கி தான் கன்னிக்கு புதன் போவார். கன்னிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தில் பண்ணுவார். இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா, சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம், இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம். அதே பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார். அதே அப்புறம் 20ஆம் தேதி வாக்கில், புரட்டாசி 20ஆம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியிலேருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா 3ஆம் தேதி வருவார். 3ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ராசி பற்றி நடக்கும். புரட்டாசி 3ஆம் தேதி, புரட்டாசி 3ஆம் தேதின்றது 19ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு 3 நாள் போதும். நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? அதே மாதிரி 20ஆம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார். அவர் வந்து கன்னிக்கு புதன் வருவார், துலா சுக்கரம் போவார். 2 பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. எப்படி பாருங்க. அப்போ 20ஆம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார். ஆக துலாத்தில் இருக்கும்போது 20ஆம் தேதி புரட்டாசி 20ஆம் தேதி, புரட்டாசி 20ஆம் தேதினா உங்களுக்கு 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி, அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால பாருங்கள். ரொம்ப டேஞ்சர், ஆபத்து. துலாத்தில் புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்கு. அப்புறம் என்ன, அது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி விருச்சிகத்துக்கு சுக்கரன் போவார். புரட்டாசி 28ஆம் தேதி, புரட்டாசி 28ஆம் தேதின்றது அக்டோபர் 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி மாதம் எப்போ பாருங்கள், செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார். குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார். இது பியூட்டி என்னென்னா, சமசப்த பாறை கொடுக்கும்போது பல இண்டின்னா நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் மறுநாளே குரு வக்கரமாறார் 21ஆம் தேதி. அதனால் வந்து சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும். சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசாத் குருவுடைய கால், செவ்வாய் நிற்கிற கால் புனர்பூசம் குருவுடைய கால், இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு அதே மாதிரி புதன் நிற்கிற கால் சித்திரையினுடைய கால், செவ்வாயினுடைய கால். இவங்க 3 பேர் நின்று ஆன்மீக ஆஃப் செவ்வாய், ஆன்மீக ஆஃப் குரு, இவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும். இன்னும் கவலைப்பட வேண்டாம். மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, எப்போதும் சூரியன் சந்திரன் அவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் நம்ம அவன்கிட்ட எல்லாம் வரணும். அதனால் அவங்களுக்கெல்லாம் ஏக்க வீடுன்றது கிடையாது, எல்லா வீடும் அவங்க வீடு தான். அதனால் ராசி பலன் போது ஒரு ராசி சொல்லும்போது எந்த ராசி இருந்து அந்த ராசி சந்திரன் நிற்பார் ஒவ்வொருத்தருக்கும், அதை வச்சு பிரதானமாக சொல்கிறது. அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் கிரகங்கள் கடகத்தில் 2ஆம் வீடு சிம்மத்தில் புதனும் 3ஆம் வீட்டில் சூரியனும் உட்கார்ந்துருப்பான். சூரியன் சுக்கிரன் கேது உட்கார்ந்துருப்பாங்க. சூரியனுடைய கேது உட்காந்துருக்கோன்னா பாம்பு தான் நாட்டை ஆள்றது. எப்போதுமே சாமியார்கள் நிறைய இருப்பாங்கன்னு அர்த்தம். எல்லாம் சாமியார்கள் வழிகாட்டிப்பாங்க, நிறைய சாமியார்கள் இருப்பாங்க. என்னட்டு புதுசாக சாமியார்கள் வருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதோ நல்லது செஞ்ச சார் தான். அந்த கடகத்தினுடைய சம்பந்தப்பட்ட சந்திரன் தன்னுடைய சம்பந்தப்பட்ட கடத்திரன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்ததுனால ஏதாவது இடகப்படுகு பண்டு போகிறான் கை காலை உடச்சி வச்சு வக்கரமாக்கி வச்சுருக்காரு. மதிகாரன்னு பேர் சந்திரா. ஒன்றால் எனக்கு ஆபத்து வரும்னா உனக்கு உன்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடக்கிட்டான்னா மற்றவனுக்கு கைகாலை முடக்கி தான் சனீஸ்வரன் பழக்கம். சனீஸ்வரனுக்கு கைகாலை முடக்கினான்னா சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கனால வந்தவனே, சூரியனுக்கு 7ஆம் வீட்டில் உட்காந்து இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க அது சனீஸ்வரன் அப்படி உட்காந்துட்டு 7 நாள் சனி வந்து அஷ்டம் சனி ஏதாவது பண்ணினா நேரத்தில் உட்காந்து பண்ணினான்னா மொத்தமும் முடங்கி போடும். டைரக்ட் சேனல் டைரெக்டாக அதுக்காக வேண்டி முடக்கி வச்சுருக்காரு. இதனால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா பாதிப்பு கோஸ்டலாக இருக்கும் சனீஸ்வரனால்.
ஏன் சனீஸ்வரனால் பாதிப்பு குறையில எப்படி சொல்வீங்கன்னா, சனீஸ்வரன் பாதிப்புகளுக்கு எதிர்த்து போராடி கொள்கிறான். பாதிப்பை கொடுக்குறான்ட்டுக்காக வேண்டி கர்மத்துக்காக பண்ணுறது அதில் அவ்வளோதான். அவன் ஒன்றும் ஒருத்தருக்கு யாருக்கும் இம்சப்படுத்துறதுக்காக பண்ணலை. இது கர்ம வினைகளாக அது வரும்போது அது நிறைவேற்றுறார் அவர், இன்சார்ஜ் இதுக்கு. அதே நிவாரணத்துக்கு அவர் தான் நிறைவேற்றணும். இப்போ காய்கால் உடச்சினால ஒன்று தப்பிச்சுதுன்னா இன்னொன்று வகையில்லாத போயிடுது, நிவாரணம் வகையில்லாத போயிடுது. இதெல்லாம் இருக்கும்போது அதனால் வெளிநாட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க, கடவன் தான். நிர்வாகத்துறை சம்மந்தப்பட்ட, ஏன்னா நல்ல மூளை, அந்த மூளை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற மூளை பிரெயின் பயங்கரம் சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. எதுக்கு கோபப்பட்டால் கூட அதில் ஒரு குணத்தோடு ஒரு மாதிரி கோபம், அது பேர் உரிமையான கோபம். அது நல்லதுக்கு தான் அந்த கோபம் வரும். அந்த மாதிரி தான் அமைப்பில் சந்திரன் இருப்பார். செயல்பாடு விட்டு கொடுத்து போவார், சைலண்ட்டாக முடிச்சிடுவார். விட்டு கொடுத்து போய் அவரை எதிர்பார்த்து அவர் கையை முடிக்கக்கூடியது தான் அந்த அவங்களுக்குள்ள பெரிய தனித்துவம், அந்த சந்திரனுடைய இது ஹேண்டில். அங்கே நிற்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதில் ஏதாவது ஒன்று நிற்கணும். புனர்பூசம்னா குரு, அந்த குரு நிற்கிறவங்க. அதே மாதிரி பூசம் சனீஸ்வரன், ஆயில்யம் புதன். இந்த 3 பேரும் முக்கியமானது. எப்படி பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதன் யோகத்தை கொடுக்குறார். சூரியன் புதன், சனீஸ்வரர் அந்த மாதிரி அவரையும் யோகத்தை கொடுத்துட்டுருக்காரு. ஏன்னா இப்போ மாத கழிச்சில் மேஜர் ப்ராப்ளம் வரும். புரட்டாசிக்கு 2 வரும்போது 28ஆம் தேதி ஆரம்பிக்குது ப்ராப்ளம். 28ஆம் தேதி நேரம் வரும்போது விச்சிகத்து வந்த சுக்கராச்சாரியார் குருவோட நேருக்கு நேர் சப்தமத்தில் பார்த்துட்டு பலம் கொடுப்பார். அது அடுத்த நாள் குரு மக்கரமாயிடுவார். 15-10 அக்டோபர் 15, 14 சுக்கராச்சாரியர் விச்சித்து வருவார். அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை கிடைக்கிறதால யோகம் கிடைக்கும். 2 பேர் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க, என்ன பேசுறதில்ல. பவர்ஃபுல்லாக சுக்கரன் கையில் வந்துடும். சாரன் கொடுத்த குரு விசாரத்தை சாரம் கொடுத்துருப்பார் இல்லையா? அதனால் பவர் எதுக்கே பவர் தான் சுக்கரனுக்கு. குருவனுடைய சக்தி வேறு வந்துடுது. அதை வாங்கி நல்லா சௌகரியங்கள்லாம் நிறைய பண்ணி கொடுப்பார். ஸோ கடகத்தினுடைய பூர்வ புண்ணிய வீடு தான் விருச்சிகம். கடகம் என்ன சந்திரன் என்ன மூளை பாருங்க, என்ன ஐடியா பாருங்க. இயற்கையாக வருது, அவ்வளோதான். என்ன இது பாருங்க. சனீஸ்வரன் அங்கேருந்து பார்ப்பார். அட்டமரில் உட்காந்து சனீஸ்வரன் கும்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது அடியோட தோஷம் போயிடுறது. சனி சுக்கரன், சுக்கரன் குரு, குரு சுக்கரன், சனீஸ்வரன் தொடர்பு. இப்படி அமைப்பில் இருக்கும்போது என்ன குறை, கடகத்துக்கு என்ன குறை? பாக்யாதிபதி சொல்லக்கூடியவர் கடகத்துக்கு குருவே தான். 6ஆம் வீடு முதலீடு ஸ்தானத்துக்கு சொல்லப்படும் குருவே தான். பூர்வ புண்ணியம் பார்த்தா செவ்வாய் தான். செவ்வாய் இந்த வருஷ ராஜா. செவ்வாய் தன்னுடைய அயன சயன போகத்தில் செவ்வாய் பலமற்ற உட்கார்ந்துருப்பார். மிதுனத்தில் நிற்க நட்சத்திரம் குருவோட புணர்வு. கவலையே இல்லை. குரு செவ்வாய் தொடர்பு கிடைக்கிறதுனால மறைமுக ஒரு ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிட்டான்னா இல்லைன்னா இந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் மறைவாக போயிடுறதுனால இல்லைன்னு அர்த்தமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடத்துனா உலகத்தில் யாரும் ஒன்றுமே இருக்காது. பின்னாடி நடக்க நல்லதொரு கெடுதல் நமக்கு பின்னாடி வந்து பகவான் நம்ம நல்லது செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதனால் எல்லாருக்குமே அமைப்பில் சிறப்பாக அமைப்பு வெளியத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு தனியாக கவனிக்கிறேன் உள்ள கூட்டின்னு போய் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு இந்த மாதம். ஏன்னா ஏன் பண்ணுறாருன்னா பின்னாடி 0 ஆக்க போகிறார் மாத கழிச்சில். அந்த ஒரு மாத காலம் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அது பரவாயில்ல, அவருக்காக காணிக்கிறது நம்மளாலே காப்பாற்றிக்க முடியுமா? அதனை இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கிருஷ்ண வழிபாடு முக்கியம் முக்கியம் முக்கியம். அந்த புதன் யாரும் இல்லை, கிருஷ்ணன் தான். அதுக்காக சொல்ல வருது. சிவபெருமான் தண்ணியில் உட்காந்து சந்திர இதை அசவடாப்பட்டு குருவை உட்காந்து நாசம் பண்ணிட்டு தாரா இப்படிலாம் நிறைய கதைகள்லாம் பகவான் நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு வாழ்க்கை அமைப்பில்
நடக்கக்கூடியது நடக்கக்கூடியது என்னெல்லாமோ பூமியில் வரணும், அது பேர் கர்மங்கள்னு பேர். இப்படிலாம் நடக்கக்கூடாது, இப்படி நடக்கணுன்றது இந்த வழியை நமக்கு கொடுத்துருக்கான்னு தவிர அவருக்கு கிடையாது. ஆடு மாடு கோழி எல்லாம் என்னை சாப்பிட்லாமா, செடி குடித்தாவங்களே என்னை போட்டு நானும் உயிர் தானே, என்னை இப்படிலாம் கொள்கிறாங்களே, சாப்பிட்றாங்களே, நாசம் பண்ணுறாங்களே, ஒரு வேலை கூட விடாது சாப்பிட்றாங்களே, கேட்டால் மருந்து பச்சையில் ஏறது மருந்து அதையும் நாசம் பண்ணுறாங்களே, புல் கூட நாசம் பண்ணலாம், எதுவுமே நாசம் பண்ணுறீங்களே, இதுக்கு தான் என்ன படைச்சியாச்சு அங்கே கேட்குறதா இன்றைக்கி அது கேட்கறது இல்லை. மனுஷன் மட்டும் கேட்பான், ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள், நான் எதுக்கு வாழணும், யாருக்காக வாழணும், ஏன் வாழணும், எனக்கு என்ன அப்படி பண்ணி கீழ்ச்சிட்டாளுங்க, இது செஞ்சிட்டாளுங்கெல்லாம் புலம்புறது பார்ப்பீங்க. நான் என்ன மட்டமா, எனக்கு என்ன கௌரவம் கிடையாதா, ப்ரெஸ்டீஜ் இந்த வேண்டி இருக்குது இல்லை, ப்ரெஸ்டீஜ் கௌரவம். ஆத்மாவுக்கு அது இது உது இது என்ன அப்படி சொல்கிறபடி பாட்டு நிறைய இருக்குது, பிரம்மாவா சொல்கிற மாதிரி. அதில் இருக்கும்போது என்ன மரியாதை, மரியாதைன்னு என்னது, சரீரத்தை போட்டதுனால இதுக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கொடுத்து ஒரு அனுபவிக்கிறதாக வச்சுருக்கான், அவ்வளோதான். புரிஞ்சுதா? அதனால் அவன் முன்னாடி எல்லாம் சரணாகதி, அந்த ஒரு நினைப்பு வரணும்னு தான் இந்த மாதிரி அமைப்பு இந்த மாத கட்டத்தில் கொடுக்குறான். இந்த பிரமிப்பாக இருக்கும் எல்லாமே, ஒரு திகில், ஒரு இருக்கிற கொஞ்சம் தைரியமும் போயிடும், உற்சாகம் போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த மாதம் உண்டாகும், மாத கடைசியில், புரட்டாசி கடைசியில். ஆக கடகத்தை பொறுத்த வரைக்குமே நீஞ்ச தெரிஞ்சவனுக்கு எப்படி நீஞ்ச தெரியும் அவனுக்கு, அப்புறம் ஏன் கஷ்டம். கடல் ஆழத்தில் என்ன தான் நீந்தினாலும் கஷ்டம்தான் பிழைக்குது. இருந்தாலும் மன வலிமை இருக்குல்ல, தைரியம் உரிமை. சந்திரனுக்கு பொறுத்த வரைக்கும் மன வலிமை எப்போதும் உண்டு. ஏன்னா மற்றவங்களிடத்தில் எதிர்பார்ப்புகளை தனக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பான், அவனுக்கும் கொடுப்பான். நீ நெல் கொண்டு வா, நான் நெல் கொண்டுறேன், நான் உமி கொண்டுறேன், நீ இது கொண்டு நான் அரிசி கொண்டு வா, நெல் கொண்டுறா சொல்கிற மாதிரி, நான் உமிழ் இது கொண்டுறேன், நீ நெல் கொண்டு வா, கதையெல்லாம் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், நான் கடன் கொடுக்குறேன், நீ வியாபாரம் பண்ணு, திருப்பி கொடுத்தானா. புரியுங்களா? பிஸ்னஸ்மேன் பக்கா. அந்த இதெல்லாம் வரையறைகள்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ண சுச்சுவேஷன்னா சொல்லணும், செய்யணும், செய்கிறது. நிர்வாகத்துறையில் சந்திரன் முக்கியம். சந்திரன் நிர்வாகத்துறை இல்லைன்னா ஜீரோ தான். பெரிய லெவல் ஒருத்தர் வரணுன்னா சந்திரனோட தயவு நிறைய இருக்கும். சந்திரன் சுக்கரனோ, சந்திரன் சூரியனோ, சந்திரன் புதனோ தொடர்பு நிறைய இருக்கும், சந்திரன் சனியோ, அப்போ தான் பெரிய ஆளாக முடியும். எல்லாரும் ராசிநாதன் சந்திரன் ராசி அப்படி கிடையாது. சந்திரன் நட்சத்திரத்துலேயும் சம்மந்தப்பட்டவர்கள் தொடர்பு இருந்துகிட்டே இருந்தால் தான் எல்லாத்துலேயும் சாதனை பண்ண முடியும். காரணம் இல்லாமல் இல்லை. தாய் ஸ்தானத்தில் அவர் இருக்கார். வெறுமனை ஒட்டியாக என்ன பிரயோஜனம், வெறும் உத்தரம் தான் இருக்குன்னா அது என்ன பிரயோஜனம், வீடு இருக்கணும் இல்லை, அதுக்கு தான் முக்கியம் தாய் ஸ்தானம் பேர். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் சந்திரன் மட்டும்தான் பண்ணுவான். சார்புடைய இந்த கிரகங்கள் இருக்கோ அது குருனுடைய சம்பந்தப்பட்ட இந்த பாக்யாதிபதி ரோஹிணியில் நிற்கிறார். அதனால் சொல்ல வந்தேன், எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அதுவரை செவ்வாய் முக்கியமான குருவுடைய சாரத்தில் நிற்கிற புனர்போசம் சிறப்பாக இருக்கும். அந்த வீட்டுக்கு நட்சத்திரங்களை பார்த்தால் தெரியும். ஒன்று ஆயில்லையும், ஒன்று சனீஸ்வர நட்சத்திரம், ஒன்று குரு நட்சத்திரம். ஒரு பாதம் போதும் அங்கே உச்சம். 3 பாதம் மிதுனத்திலிருந்து பிரயோஜனம் கிடையாது, ஒரே பாதம் போதும் உச்சம். எப்பேற்பட்டது பாரு. 4 பேர் தபஸ் பண்ணி கிருஷ்ணனை பிறந்தான், ஒருத்தர் தபஸ் பண்ணி ராமர் பிறந்தார். யார் ஒஸ்தி நீங்களே பார்த்துக்க. அதனால் இந்த அமைப்பில் கடத்தரத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது பாதிப்பு இருக்கிற மாதிரிக்கையே தவிர பாதிப்பே கிடையாது. ஆச்சரியமான முறையில் இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணுறத நீங்கள் பார்க்கலாம். சனீஸ்வரனுக்கு முடங்கி போட்டதுக்கு காரணமே அவன் விஷமம் பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனால் விஷமம் பண்ணக்கூடாதுன்னு சனீஸ்வரன் தான் எல்லா கர்மங்களுக்கும் நீங்கள் நம்ம இது சரிப்பத்தணுமே, அவனே மருந்தாக இருக்கணுமே, அவன் தான் ரெமெடி கொடுக்கணும். அந்த ரெமெடி கொடுக்கறதுக்கு தான் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு விச்சிகத்தில் பார்க்கும்படி வச்சு, விச்சிகத்திற்கு சுக்கிரனை குரு தொடர்பு வச்சு, சனீஸ்வரனுக்கு இது விச்சிகத்துக்கு எப்போதுமே சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட பாதத்தை ராகு காலில் கொடுத்து, ராகுவுக்கு சனீஸ்வரன் காலில் கொடுத்து 50-50 ஆன் வச்சு இது பண்ணிவிடுறாரு. அப்பா இது பெரிய விஷயம் வச்சே என்ன மாதிரி எதை சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட. அதான் இதில் பொறுத்த வரைக்கும் சாலனான் வச்சு நீ கதை பண்ணுற இந்த மாதம் ஃபுல்லாக பிரபலமாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும். மாத கடைசியில் போகும்போது தான் குரு வக்கரமான பிறகு தான் எச்சரிக்கையாக ஸ்டாக் வச்சுக்கோங்க எல்லாத்தையும்.
இயற்கை நம்ம மனுஷனை திருத்தவே கஷ்டம். இயற்கை இந்த மழை வர பெய்யாது, சாக்கடை பண்ணாத சொல்ல முடியாது, அதிகாரம் கிடையாது. ஏன் பூமி ஆடுற, நாங்களே ஆடிட்டு இருக்கோம், நீ வேறு எதுக்கு ஆடுற சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தண்ணி குடிக்கிறதே ஒழுங்காக தண்ணி வரப்போ நீ வேறு உள்ளெல்லாம் வரைய தண்ணியை சொல்ல முடியுமா? காடெல்லாம் அழித்து பாழாக்கினா எங்கே போகும்? அந்த மிருகங்கள்லாம் வந்துடும். நமக்கு ஆகாரம் இதெல்லாம் இருந்தது போக அதுக்கு ஆகாரம் நம்ம ஆகும். இதெல்லாம் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் பின்னாடி வரக்கூடியதுனாலும் நம்ம கரை விடுத்து காப்பாற்றிட்டு இருக்கான்னு உணர்வோடு இருக்கணும் நம்ம. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அமைதியாக ஆனந்தம் சூழ்நிலை கல்லாகாத்து இருப்போம். உறவுகள் கை கொடுக்கும். இந்த உறவுகள் எப்போதும் கை கொடுக்கும்படி நீங்கள் நடந்து கொடுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடகத்துக்கு கடத்தனம் வந்தால் தான் அதுக்கு வாழ்க்கையை சுவைக்கும். கடகத்துக்கு எப்போதுமே பெண்கள் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் பெண்ணு கிடைக்கிறது கஷ்டம், பெண்ணாக நானும் கிடைக்கிறது கஷ்டம். இந்த 2 பேரும் போட்டா போடுறப்படின்னு தனக்கு எதுக்கு சம்பந்தமாக தொடர்பு உள்ளவனாக பார்ப்பாங்க. இப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ சுலபமாக 2 இதுக்குள்ள கல்யாணம் ஆகிறது கஷ்டம். அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்று அவன் அடிமை ஆகணும், இல்லை இவன் அடிமை ஆவான். அப்புறம் போக்குக்கு ஏற்ற மாதிரி அவளை வாங்குவார், அவளுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவார். இப்படி தான் போகும் வாழ்க்கை. ஆனால் தெரியாது அத்தனை மாதிரி ஒரு அந்யோன்ய பாகத்தை கிரியேட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடகத்துக்கு இருக்குது. அந்த அமைப்பில் இருக்கும்போது திருமணங்கள் தப்பாட்டம் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். குரு வக்கரமாக போகிறாரு, என்ன பண்ணுறதுனாலும் எல்லாம் வருத்தலாம் வேணாம். அதுக்கு பிரகாரம் அது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, கவலைப்பட தேவையில்லை. ஒருத்தர் உடம்பு சரியாக போட்டாருன்னா அவன் வேலை நிற்குமா? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்களே ஆளுகளில் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி நான் கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரன் வக்கரன் இல்லை காலம் இன்னும் நவம்பர் மாதம் தான், இப்போ கவலை இல்லை. அது வரைக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தடுப்பு இருக்காமல் இருக்கும். அதுவும் பிரச்சனை இல்லை. ஆல்டர்னேட்டிவ் வழியும் வச்சுருக்கார், கவலைப்பட தேவையே இல்லை. சாரணான்னு சொன்னேன் இல்லையா? அதனால் எல்லா விதத்துலேயும் ஏற்றமாக இருக்கும். வெளிவட்டார பழக்கங்கள் முன்னுக்கு பின்னு மரணாக தான் இருக்கும். நம்ம வாயை தரக்கூடாது, அப்படி தான் இருக்கணும். வாயை திறந்தோன்னா சாணக்கியம் கேஸ் தான் ஆகும். அதனால் தயவுசெய்து நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க விஷயங்கள்லாம் திடுதப்புன்னு நிறைஞ்சிரும். எதிர்பார்த்து தரவனாக முடிஞ்சிடும். ஆனால் எந்த நேரத்தில் எப்போ வரணும்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம், அப்போ வராது. இது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலாம் உண்டாகும். பயங்கரங்கள் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம பார்த்து பயப்பட வேண்டாம். சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பிரச்சனைகள் ஆயின்னு இருக்குன்றதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம வேண்டிய வியாபாரம் நடக்கும், வருமானம் வரும், சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.